Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்ப தொடங்கியுள்ளனர். தாம்பரம் ரயில் நிலையத்தில் சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் திரும்பி வருவதால் காலை முதல் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு உள்ளது? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடந்து முடிந்திருக்கக்கூடிய சூழல்ல அதற்காக பொது விடுமுறையானது அளிக்கப்பட்டிருந்துச்சு. பல்வேறு நிறுவனங்கள் சார்பில் தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை அப்படிங்கறதெல்லாம் விடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கிறவர்கள் சென்னையில இருந்து சொந்த ஊருக்கு திரும்பி ஓட்டு போட்டு பின்பு இங்க சென்னைக்கு திரும்பக்கூடிய மக்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது தற்பொழுது இன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதுனால அதிகரிச்சிருக்கு. குறிப்பா தாம்பரம் ரயில் நிலையத்துல தென் மாவட்டங்கள்ல இருந்து சென்னைக்கு வரக்கூடியவர்கள் அதிக அளவுல இருக்காங்க. எக்ஸ்பிரஸ் ரயில்களும் பயணிகள் கூட்டம் கட்டுக்கடங்காத அளவுக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் சட்டமன்ற தேர்தல் முடிந்து வாக்களித்து விட்டு பின்பு சென்னைக்கு திரும்பக்கூடிய இந்த நிகழ்வானது இன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதுனால இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்றனால காலையில இருந்தே தாம்பரம் ரயில் நிலையத்துல அதிகமான கூட்டம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ தாம்பரம் ரயில் நிலையத்துக்கு சொந்த ஊர்ல இருந்து வரக்கூடியவர்கள் காலையில இருந்தே பயணிகள் கூட்டம் அதிகரிச்சு இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடியுது. நாளைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கறதுனால எல்லாருமே நிச்சயமா அலுவலகத்துக்கு போகக்கூடிய சூழல் இருக்கு. இதனால இன்னைக்கு அதிகமான கூட்டம் இருக்கிறதுனால கூட்ட நெரிசலை தவிர்க்க ஏராளமானவர்கள் காலையில இருந்தே வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நிச்சயமா கூட்ட நெரிசல் இருக்கும். அதே போல சாலை மார்க்கமா பயணிக்கக்கூடியவர்களுக்கும் செங்கல்பட்டு டோல்கேட்டு அந்த சைட்ல எல்லாம் அதிகமான கூட்டம் இருக்கும்ன்றனால ரயில் பயணத்தை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல காலையிலேயே சூஸ் பண்ணதுனால நிச்சயமா கூட்டம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. பயணிகளோட வசதிக்காக ஜிஎஸ்டி சாலையில கனரக வாகனங்கள், அதே போல செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வழியா சிங்கப்பெருமாள் கோயில், ஸ்ரீபெரும்புதூர் வழியா செல்லக்கூடிய வகையில மாற்று ஏற்பாடு அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது. சாலை மார்க்கமா இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் தற்போதைய சூழலில் இன்னைக்கு காலையில இருந்தே தாம்பரம் ரயில் நிலையத்துல சென்னைக்கு திரும்பக்கூடிய சொந்த ஊர்களுக்கு சென்று சென்னைக்கு திரும்பக்கூடிய பயணிகளுடைய கூட்டம் அப்படிங்கிறது அதிகரித்து தான் காணப்படுது. மாலை நேரத்துல இன்னும் அதிக அளவுல இருக்கும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகராஜன். काकीनाडा पोर्ट से पांडिचेरी जाने वाली सरदार एक्सप्रेस